அனைவருக்கும் வணக்கம். நான் நான் தாத்தா பாட்டிக்கு எழுதின கடிதத்தை வாசிக்க போகிறேன். அன்புள்ள தாத்தாவிற்கு முகிலன் எழுதுவது. இங்கு நான், அப்பா, அம்மா, நிலா, நிதிரா நலமாக இருக்கிறோம். நீங்களும் பாட்டியும் நலமா? எனக்கு அனைத்து தேர்வுகளும் முடிந்துவிட்டது. நான் நன்றாக தேர்வு எழுதியுள்ளேன். அப்பாவுக்கு இன்னும் வேலை முடியவில்லை. அடுத்த வாரம் நாங்கள் ஊருக்கு வருகிறோம். விவசாயம் செய்த பயிர்கள் நன்றாக இருக்கிறதா? என்னுடைய ஆடு ராமுவை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த வாரம் ஊருக்கு வருகிறோம் என்று அத்தை மாமா ஹரீஷ் கிட்ட சொல்லுங்கள். சென்னையில் இருந்து பெரிய பாட்டி வந்தாங்களே, நன்றாக இருக்கிறார்களா? பாட்டியோட கால்வலி இப்போ எப்படி இருக்கிறது? செங்கம் போகும்போது பார்த்து ஓரமாக போகும். தாத்தா, உங்கள் உடம்பு எப்படி உள்ளது? பிபி மாத்திரை தினமும் எடுத்து கொள்ளவும். பாட்டியிடம் சண்டை போட வேண்டாம். அவர்களை நீங்கள் தான் அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும். வாக்கிங் போகும்பொழுது சாலையோரமாக போகவும். எனக்கு எப்பொழுது ஊருக்கு வருவேன் என்று ஆசையாக உள்ளது. எனக்கு பனங்காய் எடுத்து வையுங்கள். அதே போல என்னுடைய தூண்டில் சரி செய்து வையுங்கள். நாம் சேர்ந்து மீன் பிடிக்க போகலாம். என்னுடைய சைக்கிளுக்கு புதிய செயின் வாங்கி போட வேண்டும். அப்பா கிட்ட அத்தைக்கு பணம் அனுப்ப சொல்றேன். அதை வாங்கி என் சைக்கிளை சரி செய்து வையுங்கள். இந்த முறை அப்பா குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க கூட்டிச் செல்வதாக கூறியுள்ளார்கள். பாட்டியிடம் சொல்லுங்கள். இந்த விடுமுறையில் நம் அனைவரையும் அப்பா ஊட்டிக்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக சொன்னார்கள். நீங்களும் பாட்டியும் அதற்கு தயாராக இருங்கள். உங்கள் அனைவரையும் காணும் ஆவலில் உங்கள் பேரன் தீசை திருமுகிலன். நன்றி, வணக்கம்.